ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் கேவிகே குரு அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். குரோதி வருடம் தை மாத ராசி பலன் மேசம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன். 14/1/25 12/2/25 வரைக்கும் இந்த ஒரு மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இப்படி ஒரு அமைப்பில் இந்த தை மாதம் பிறந்திருக்கு. இப்போ செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 14/1/25 20/1/25 வரைக்கும் கடகத்தில் வக்ரமாக இருக்கார். அதுக்கப்புறம் மிதுனத்தில் பயிற்சி ஆகிறார். இந்த மாதமே மிதுனத்துலேயும் பயிற்சி ஆகிறாரு. அப்போவும் செவ்வாய் வக்ரமாக தான் இருக்கார். சுக்கிரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 14/1/25 27/1/25 வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மீனத்தில் பயிற்சி ஆகிறார். புதன் 14/1/25 24/1/25 வரைக்கும் தனுசில் இருக்கார். அதுக்கு பிறகு மகரத்தில் பயிற்சி ஆகிறார். குரு 14/1/25 3/2/25 வரைக்கும் ரிஷபத்தில் இருக்கார், வக்ரமாக இருக்கார். அதுக்கப்புறம் 4/2/25 ரிஷபத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் பயிற்சி ஆகும். அப்படி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன் மாறும். போன மாதம் எனக்கு தொழிலில் நல்ல லாபம் இருந்துச்சு. இந்த மாதம் எனக்கு தொழிலில் லாபம் இல்லை, ஆனால் நஷ்டம் இல்லை, ஓரளவுக்கு சுமாராக போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது அவங்க ராசிக்கு தகுந்த மாதிரி பிறக்கும்போது எழுதப்பட்ட ராசி பலன் என்னவோ ஜாதகம், பிறப்பு ஜாதகப்படி கொஞ்சம் மாறுதல் இருக்கும். அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசை, என்ன புத்தி நடக்குதோ அதையும் கோச்சார பலன் என்ன அப்படிங்கிறதையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 80% பலன் கரெக்டாக வரும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் 4 கிரகங்கள் இடம் பயிற்சி ஆகுது. இது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் அதில் லாபமா இல்லை நஷ்டமா, அந்த மாதம் இல்லை ஓரளவுக்கு சுமாராக போகுமா, அந்த மாதிரியான விஷயங்கள். திருமணம் ஆகலை, எனக்கு வயதாயிருச்சு, வயது போயிட்டே இருக்குது, திருமணம் ஆகலை, திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். குழந்தை இல்லை, அது குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த கோச்சார பலன்படி என்னுடைய சுயஜாதமும் செட் ஆகி அதுக்கான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான பலன். புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறதுக்கான பலன். இப்படி உங்களுக்கு தேவையான அனைத்து பலன்களும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த 2025 வருஷம் 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. அதாவது ராகு, கேது, சனி பயிற்சி, அதுக்கப்புறம் குரு பயிற்சி. இதுக்கும் இந்த பயிற்சிக்கும் தனியாக நான் வீடியோ பதிவு பண்ண போகிறேன், சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நான் கூடிய விரைவில் வீடியோ பதிவு பண்ணி போட்டுருவேன். இப்போ இந்த பலனை நீங்கள் தை மாத பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்துக்கு மட்டுமே உண்டான பலன் தான். அது அடுத்த மாதம் கிரகங்கள் கொஞ்சம் மாறும்போது அதுக்குண்டான பலன் வேறு மாதிரி வரும். அதனால் வீடியோ முழுமையாக கேளுங்க. உங்களுக்கு உண்டான பலன், அதுக்குண்டான எளிமையான பரிகாரம், உங்களுடைய ராசிக்கு தகுந்த இப்போ என்ன சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது கோச்சார பலனாக சொல்ல போகிறேன். அதுக்கு எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதும், நீங்கள் கோயிலுக்கு போகிற மாதிரியான பரிகாரங்கள் இருக்கும். சில பரிகாரங்கள் உங்கள் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரியான பரிகாரங்கள். சில பரிகாரம் குழந்தைகளுக்கு, அதாவது ஆதரவற்ற குழந்தைகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்கிற மாதிரியான பரிகாரங்களும் இருக்குது. அதனால் எல்லாமே எளிமையான பரிகாரம் தான். இப்போ தை மாதத்திற்கான ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். குரு பகவானின் ஆதிக்கத்திலும் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தையும் உடைய மீன ராசி நண்பர்களே, உங்களுக்கான தை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய ராசி அதிபதி 14/1/25 3/2/25 வரைக்கும் ரிஷபத்தில் வக்ரமாக தான் இருக்கார். இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல அப்படின்னாலும் நஷ்டம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் செய்கிற தொழில் எதுவானாலும் சிறப்பான லாபம் கிடைக்கணும் அப்படின்னா 4/2/25 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்
மாதத்துடைய பிற்பாதி நல்லா இருக்குது. நீங்கள் அரசு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல் சம்மந்தப்பட்டவர்களுக்கும் அதே மாதிரியான பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க, ஒரு தேர்வு எழுதியிருக்கீங்க, ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் செலக்ட் ஆகி அரசு வேலையில் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. 14/1/25 20/1/25 வரைக்கும் கடகத்தில் செவ்வாய் வக்கரமாக இருக்கார். இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுற வேணாம். அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது. எதையும் யோசனை பண்ணி பேசுங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புதிதாக தொழில் தொடங்குவது, வீடு நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துறது நல்லது. அதாவது செவ்வாய் கடகத்தில் வக்கரமாக இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் 21/1/25 மிதுனத்தில் செவ்வாய் வக்கரமாக இருந்தாலும் மிதுனத்துக்கு வந்துடுறாரு. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு செவ்வாய் சப்போர்ட் பண்ணுவார். அதாவது புதுசாக தொழில் பண்ண போகிறோம், வீடு வாங்க போகிறோம், இல்லை வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். 14/1/25 27/1/25 வரைக்கும் கும்பத்தில் சுக்கிரன் இருக்கும் காலத்தில் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள்ட்ட வீண் வாக்குவாதம் பண்ண வேண்டாம். பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள்ட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டு கொடுத்து விலகி போகிறது நல்லது. 21/1/25 உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் வரார். இந்த காலகட்டங்களில் புதுசாக வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பாரு சுக்கிரன். ஏன்னா மிதுனத்தில் செவ்வாய் வக்கரமாக இருந்தாலும் மிதுனத்திலேருந்து செவ்வாய் சுக்கிரனை பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப அசையா சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தரும். 14/1/25 புதன் தனுசில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகரத்தில் புதன் வர்றாரு. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும். திருமணம் ஆகிருந்துச்சுன்னா தனது துணை நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பாங்க. உங்களுடைய பிள்ளைகள் நல்ல உயர்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாராட்டுகளும் புகழும் பெறுவாங்க. அது உங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆலங்குடியில் உள்ள குருபவானை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குருபவான்கிட்ட போயிட்டு உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனையை சொல்லி வேண்டிக்கிட்டு உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது சிறப்பு தரும். உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, குலதெய்வம் கோயிலுக்கு சென்று உங்களுடைய குலதெய்வம் இருக்கும் அந்த கோயிலுக்கு போங்க. போயிட்டு அபிஷேகம் செய்யுங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன்.